மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் 2026 ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மெயினாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துல சனி இருக்கார். இது ஆக்சுவலாக நல்ல விஷயந்தான். ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி ராசியில் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். உடம்பில் ஒரு விதமான சூடு ஜாஸ்தியாகும். அது உங்களுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறது வயிறு. அதனால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஏன்னா ராசியில் பூமிகாரகன் உச்சம் பெற்று தன்னுடைய சொந்த வீடான 4ஆம் இடத்தை பார்க்குறார், மேஷ ராசியை. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பது தன யோகத்தை ஏற்படுத்துகின்றது, வருமானத்தை ஏற்படுத்துகின்றது. இல்லை 10ஆவதுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால் இப்போ அவசரப்பட்டு கடன் வாங்காதீங்க. அதாவது கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் கடனை கம்மியாக வாங்கணும், மினிமலாக வாங்கணும், ரொம்பலாம் வாங்கக்கூடாது. பேருக்கு ஒரு கடன் வாங்கணும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் எதிரிகள் தொல்லையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கடல் கடந்த பயணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி காலை 9:30 மணிலேருந்து ஆரம்பித்து 3, 4, 5, 6ஆம் தேதி மதியம் 12 மணி வரை. அதன் பிறகு 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பார்க்கலாம். எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிரச்சனைகளை வளர்த்து விடாது, அவ்வளோதான். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 6ஆம் தேதி மதியம் 12 மணி 16 நிமிடம் முதல் ஜனவரி 8ஆம் தேதி மாலை 6 மணி 39 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் கேதுவோடு இணைஞ்சிருப்பார். நீங்களாக நினச்சி தப்பு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சந்திரன். மனசு இஷ்டத்துக்கு யோசிக்கும். நீங்களாக எதையாவது நினைப்பீங்க, இதை பண்ணலாம், வீட்டில் போயிட்டாமா நான் இதை பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிப்பை ஏற்படுத்துவீங்க. குடும்பத்தில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில செயல்பாடுகளை செய்வீர்கள். கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள். அதனால் இந்த நாட்களில் இந்த 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கை துணைகிட்டையோ இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையோ இல்லை தாய் தந்தையர்கிட்டையோ எடுத்தறிந்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனசில் தோன்றதை ஃபில்டர் பண்ணுங்கள். இந்த இமெயில் அனுப்புறதுக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா கார்ப்பரேட்ஸில், நீ என்ன நினைக்கிறியோ டைப் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் ஒரு 12 hours கேப் விடு, ஆரப்போடு. இந்த 12 ஹவர்ஸில் அதை திருப்பி படித்து பார்த்து அதை ரீஃப்ரேஸ் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணு அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்கள் எதிர்காலமே சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி 3இல் மறைவது நல்ல விஷயந்தான். ஆனால் அதே சமயம் 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பண பரிமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, செலவும் ஜாஸ்தியாக இருக்குது. செலவு எப்படிப்பட்ட செலவாக இருக்கும்? கடன் பிரச்சனையாக இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் ஆரோக்கியத்துக்கான செலவாக இருக்கலாம், தாய் தந்தையருக்கான செலவாக இருக்கலாம், உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்கு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் வரல. சனி 3ஆம் இடத்துக்கு போனால் கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் வரல. 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அந்த சமயத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதுவரை பொறுமை காப்பது அவசியம். சார் 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, செலவு ஜாஸ்தி ஆகுமே? ஆமாம், செலவு ஜாஸ்தி ஆகும்.
அது உங்களுக்கான திருமண செலவாக இருக்காது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான திருமண செலவு, ஆல்ரெடி திருமணமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு சீமந்த செலவு போன்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சியில் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார், வக்கரமாக இருக்கார். அதனால் யாருக்கிட்டையும் குதர்க்க பேச்சு பேசி சங்கடத்தை சந்திப்பீர்கள், அவங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட. அதனால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட மாட்டாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். படிப்பு சம்பந்தமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த மாதம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் மந்தத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரத்தில் பெருசாக லாபம் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு கிராஜுவலாக போகிற மாதிரி இருக்கும். படிக்கிற குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான மாதமாக இருக்கும். ஏன்னா தசமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார், அப்புறம் ராசிக்குள்ளே வரார். பொதுவாக இது எதிர்பாலினத்தவர்களை அட்ராக்ட் பண்ணும், ஆனால் வேலை செய்கிற இடத்துல அது அவ்வளோவா சாதகமாக இருக்காது. அதுவும் மேலதிகாரி உங்கள் இனத்தவராக இருந்தால், நீங்கள் ஆணாக இருந்தால் அவரும் ஆணாக இருந்தால் பிரச்சனை தான் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசமஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே வரதுனால பார்ட்னர்ஷிப்புக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவசரப்பட்டு எல்லாரையும் ஏற்றுக்காதீங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் உங்களுக்கு தெரியல ஒன்றும், அதை அனுசரித்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் ஏற்பட்டாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில சங்கடங்களை ஏற்படுத்துவாங்கன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே சமயம் குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி 3இல் மறைவதன் மூலமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரங்காலம் தெரிந்து பேசணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள மன புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபார வளர்ச்சி ஏற்படுமான்னு கேட்டால், வியாபாரத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை. இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, வழக்கு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்கலாம் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் இந்த பொருள் வாங்கி விற்கிறவங்க, கைமாற்றி விடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சுமாரான மாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணும்போது கவனத்தோடு செலவு பண்ணுறது நல்லது. வருமானம் வரும், அதை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு அதிக முதலீடுகளை கடன் வாங்கி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்த கன்னிகர் வழிபாடு. சப்த கன்னிகர்னால் பிராஹ்மி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்த மாதிரி 7 கன்னிகைகள் இருக்கக்கூடிய இடம் எந்த கோயில் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு, அது கிராமத்து சைடில் நிறையா இருக்கும். என்னுடைய குலதெய்வமே சப்த கன்னிகை தான். அந்த சப்த கன்னிகை ஸ்தலங்களுக்கு சென்று 7 விளக்கு ஏற்றி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய வயது முதிர்ந்த ஒரு பெண்கள் யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களால் ஆன சௌபாகிய திரவியங்களை கொடுத்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் தடங்கல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நமக்கு நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை.
அதையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.